காட்டிநாயனப்பள்ளி பாலசுப்ரமணியன் திருக்கோவிலில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தினை ஆயிரக்கணக்கான மக்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள காட்டிநாயனப்பள்ளி கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பாலசுப்ரமணியன் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக துவங்கியது. இவ்விழாவினை தொடர்ந்து இன்று தைப்பூச திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிடும் வகையில் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியன் சிறப்பு அலங்காரத்துடன் திருத்தேரில் எழுந்தருளிய நிலையில் நகர்வலம் வந்தார். இதனை திமுக ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இதனை அடுத்து திருத்தேரினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து தேரினை வடம் பிடித்து இழுத்தும் உப்பு மிளகு தூவியும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். இந்த திருத்தேர் விழாவில் ஆனந்தன், ரமேஷ்குமார், வெங்கடாச்சலம் உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான பக்தர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் கலந்து கொண்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.